Praise எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தருடைய கிருபை நம்மை திருப்தியாக்கும். ஆமீன். இந்த உலகத்துல எவ்வளவு பணம் காசு வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் திருப்தி இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இதை தேடி ஒன்ன தேடி அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை நோக்கி, அடுத்தடுத்த மகிழ்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்காங்க. ஆனா ஆண்டோட சொந்த வச்சா ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கு. என்னதுங்களா? கிருபை, அவருடைய ரட்சிப்பு. வசனம் சொல்லுதுன்னா, நாங்க வாழ்நாளெல்லாம் கழிவும் மகிழும்படி உங்க கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். காலைதோறும் கிருபை புதுசாக்குங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கலிகூர்ந்து மகிழ்றதுன்னா வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை தாண்டி களி கூறுறது, டாப் மோஸ்ட் ஹாப்பினஸ். வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு திருப்தி. குடும்பத்துல, ஊழியத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் ஒரு திருப்தியை தராரு. தேவைகளை சந்திக்கிறாரு, மீதம் எடுக்க வைப்பாரு, பிறர் கொடுக்க பாருங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சு சொல்றீங்க இல்லையா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில கிருபை கிடைச்சதுனால உலகமே அழிஞ்சு போனாலும் கர்த்தர் நோவா குடும்பத்தை காப்பாத்தாரு பாருங்க. அதே போலதாங்க கர்த்தருடைய கண்களை இன்னைக்கு ஒரு கிருபை கிடைக்க போகுதுங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. அந்த கிருபை எப்ப கிடைக்கும்? காலை தோறும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை கொடுத்தாரு. நேத்தா ஜோமனமே, இன்னைக்கு ஜோமன் வேண்டாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சம்பந்தம் காத்திருந்து அன்னைக்கு தேவையான கிருபை பெற்றுக் கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா போதையும் கலிகூர்ந்து கர்த்தர் செய்வார். அந்த கிருபை எவ்வளவு பெருசுன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அளவில்லாத அளவுக்கு கர்த்தர் உங்க மேல கிருபையே பொழிய போகிறாரு. கிருபை மேல கிருபை வந்து கர்த்தர் ஆசிரிக்க போறாருங்க. கிருபையாலே ரட்சிக்கப்பட்டது ஒரு கிருபை தான். அவர் கண்களை கிருபை வச்சா எதுவும் தேவையில்லை. அனுதினம் கதையால ஏஞ்சி உடனே எல்லா வேலையும் ஒதுக்கி விட்டு கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. அவர் உங்களை வானாலாம் களி கூர்ந்து மகிழும்படி செய்வார். ஆமென். God bless you.